அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களே, விசாகம் 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மே மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் எல்லா காரியத்திலையுமே நிதானமாகவும் அர்ப்பணிப்போடும் காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த மாதம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிக்காக பணம் அப்படிங்கிறது செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. இந்த மாதத்தில் நண்பர்களோட சேர்க்கையால் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே விலகி உற்சாகம் பிறக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. வரக்கூடிய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்குவீங்க. எடுத்த காரியம் எப்படியும் செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். இதே மாதிரி சுபகாரிய செலவுகள்லாம் இந்த மாதத்தில் வரலாம். உங்களுக்கு வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில் தங்கெல்லாம் நேரிடும். நீங்கள் திட்டமிடுவதில் ஒரு சில பின்னடைவு அப்படிங்கிறது வரலாம். வாகனத்தில் போகும்போது மட்டும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும். ஒரு வேலையை செய்தீங்க அப்படின்னா அதில் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அரசு துறையினருக்கும் சிறப்பான பலன் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால தொழில் முதலீட்டை ஊக்குவிப்பதிலெல்லாம் தொழிலில் முதலீடு செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். அதிக முதலீடு செய்யும் பொழுது மற்றவர்களை நம்பி செய்ய வேண்டாம். உங்களை நம்பி எந்த விதமான பொறுப்புகள்லையும் எந்த விதமான வேலைகள்லையும் நீங்கள் ஈடுபடலாம். மற்றவர்களை நம்புவதை தவிர்த்துக்குங்க. 5ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் இணைஞ்சு இருக்கிறதால கவனக்குறைவு அப்படிங்கிறது ஏற்படும். எந்த விஷயமாக இருந்தாலும் கூடுதல் கவனிப்போடு இருக்கிறது நல்லது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் மாணவர்கள் சந்திப்பீங்க. வேலையை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திப்பீங்க. நீங்கள் வேலையில் இருக்கும் சவால்களை நினச்சி மனதில் வருத்தப்படுவீங்க. இதன் காரணமாகவே உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான நேரத்தை ஒதுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். குடும்ப உறுப்பினர்களையும் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதனால் குடும்பத்துக்கு அப்படின்னு சிறிது நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கும். உடன் பிறந்தவர்களோட உதவியால் புதிய வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். ராகு, செவ்வாய், புதன் போன்ற கிரகங்கள்லாம் 5ஆம் வீட்டில் ஒன்றா இருக்காங்க. அதனால் மிகவும் வெளிப்படையாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை பற்றிய அனைத்தையும் உங்களுடைய காதலிடம் சொல்ல விரும்புவீங்க. ராகு மற்றும் செவ்வாய் குரு பகவானோட பலத்தில் இருக்கிறதால தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறதால நல்ல முடிவுகளை எடுக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய மனைவியுடன் சிறப்பாக நடந்துக்குவீங்க. அதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால் வாழ்க்கை துணை உங்களிடம் பல்வேறு விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. குடும்ப விஷயத்தில் குழந்தைகளை பற்றிய
முன்னேற்றம் பற்றிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதற்குண்டான முயற்சியில் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அரசு துறையிலையும் அரசு தேர்வு எழுத காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை தவற விட்டுவிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. 5ஆம் வீட்டில் ராகு செவ்வாய் புதனோடு சேர்ந்து இருக்கிறதால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரலாம். சரியான நேரத்தில் மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது எடுத்துக்கணும். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 7ஆம் இடத்துல அடியெடுத்து வைக்க போறாரு. நவகிரகத்திலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருந்துட்டு வந்த குரு 7ஆம் இடத்துல பதிவது, 7ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு நல்லது தான். தன பஞ்சமாதி யோகம் பெற்றவர் குரு பகவான். எனவே அவரோட பார்வை பலத்தால் பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மங்கள நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்கும். உங்களுக்கு நண்பர்களோட முன்னேற்றம், உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய முன்னேற்றம் கண்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு மிக மிக நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். நயமாக பேசி வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்திலலாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வேலை பார்க்கும் இடத்துலலாம் பொருள்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறது தான் உங்களுடைய வேலைக்கு நல்லது. குடும்பத்திலலாம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து விழாக்கள் அப்படின்னு கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். அதனால் உற்சாகமாக இருப்பீங்க. பெண்கள்லாம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. குடும்பத்தில் பெரியவர்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. அவர்களையும் ஒரு சில நேரத்தில் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை கூட வரும். உங்களுடைய குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபரோட தலையீடு இருக்கும் பொழுது ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வரலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளும் உங்களுக்கு பதவிகளும் கிடைக்க போகுது. மேலிடத்தின் உத்தரவுகளை நீங்கள் கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களாம் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள்லாம் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் ஆர்வத்தோடும் அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கிறதால உங்களுக்கு விருதுகள் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வி பற்றிய கவலை அப்படிங்கிறது குறையலாம். அதிக மதிப்பெண் எடுக்க நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. விளையாடும் பொழுது மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். விசாகா 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். இந்த மாதத்தில் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அளவு உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்துட்டு வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்க போகுது. இந்த மாதம் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. அனுச நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் கௌரவமும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்களுக்கு துக்கமும் துன்பமும் இருந்துட்டு வந்த உங்களுக்கு இனிமேல் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்துட்டு வந்த தடை நீங்கி எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய போகுது. தேவையற்ற மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படலாம். அப்படிங்கிறதால உணவு விஷயத்திலையும் உடல்நிலை சார்ந்த விஷயத்திலையும் கூடுதல் எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்கணும். வீடு பூமி மூலம்லாம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அப்படிங்கிறது தாமதப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாழ்க்கை துணையோடு விவாதம் அப்படிங்கிறது வரலாம். தொழில் வியாபாரத்திலலாம் அவசர முடிவுகள் எடுப்பதை இந்த மாதத்தில் தவிர்த்துக்குங்க. உத்தியோகத்திலலாம் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கி மனதில் நிம்மதி அப்படிங்கிறது பறக்கும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா தடை தாமதங்கள்லாம் நீங்கி காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனதார கும்பிடுங்க. இந்த மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது.